வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஹிஸ்ட்ரி எப்படி நம்ம முழு மதிப்பெண்களை எடுப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான திட்டம் தாங்க. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்னா, 10th புக்கில் இருக்கக்கூடிய முதல் பாடத்தில் ஆண்டுகளை நம்ம ஹிஸ்ட்ரியில் நிறைய மறந்து போகுது சார், அது எப்படி சார் மனப்பாடம் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான முதல் வீடியோ சீரிஸ் கொடுத்துருந்தோம். ஒன்றுமே கிடையாது. ஒரு பாடத்தில்னா மிஞ்சி போனால் ஒரு 30லேருந்து 35 வருஷம் இருக்கும். அந்த எல்லா வருஷத்தையும் என்ன நிகழ்வு அப்படிங்கிறதோட சேர்த்து நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி உங்களுடைய கைப்பட எழுதி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் அடிக்கடி ரீட் அவுட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். பட் அப்படி சொல்லியுமே இன்னும் நிறைய பேருக்கு சார் இன்னும் எப்படி சார் மனப்பாடம் பண்ணுறது, அது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக அதை புரிய வைக்கிறேன். ஒன்றும் கிடையாதுங்க. இப்போது ஆங்கில ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சிகள்னு சொல்லி ஒரு பாடம் இருக்குது. ஓகேங்களா? அந்த பாடத்தில் உங்களுக்கு இதான் பாடம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு பாடம் இருக்குன்னா அந்த பாடத்தில் மிஞ்சி போனால் ஒரு 30லேருந்து 35 வருஷம் இருக்கும். என்னென்ன நிகழ்வு அப்படிங்கிறத அந்த வருஷத்தோடு சேர்த்து எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா? இதைத்தான் நம்ம முன்னாடி பாடத்துலேயே உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன், நான் அழகாக சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான இன்னும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக 2வது நம்ம லெசனையும் இப்போ நடத்த போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இதுதான் முதல் பாடம். ஓகேங்களா? பார்த்தீங்களா? முதல் துணி வருஷத்தை போட்டேன், என்ன நிகழ்வு. இதே மாதிரி மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 35 வருஷம் இருக்கும். முதல் பாடம் முழுசாகவே முடிஞ்சிடும். ஸோ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இதை நீங்கள் அடிக்கடி ஒரு தப்பாக நினச்சிக்கிறாங்க, ஒரு மாடு போல் வாய் அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், வாயே இந்த அனைத்து ஆண்டுகளையும் அடிக்கடி அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். 1800கள் அப்படின்னா என்னென்ன வருஷம் வரும், 1900 அப்படின்னா என்னென்ன வருஷம் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு ஆட்டோ நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு ஆட்டோவை பார்க்குறீங்க, பைக்கு பார்க்குறீங்க, பஸ்ஸு பார்க்குறீங்க, காரு, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். 1755 இருக்கும். ஒரு சில நேரங்களில் என்ன இருக்கும், 1998 இருக்கும். அதுக்கப்புறம் 1935 இருக்கும். உங்களுடைய பர்த்டே எப்படிங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, உங்கள் அம்மா அப்பாவுடைய பர்த்டே எப்படிங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அதே மாதிரி உங்கள் சொந்தக்காரங்களுடைய பிறந்த வருஷம், இதெல்லாம் எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் தனியாக எதுவும் மனப்பாடம் பண்ணுறீங்களா? கிடையாது. அதுக்கான காரணம் நீங்கள் அடிக்கடி இதை நினைத்து பார்த்துக்கொள்வது, அடிக்கடி அசை போட்டுக்கொள்வது. ஸோ இதுதான் விஷயமே. உங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய பிறந்தநாள் எப்படிங்க ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியும்? ஏதாவது ஒரு நோட்டில் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் அது பிப்ரவரி மாதம், மார்ச் மாதமான்றது என்ன பண்ணுவீங்க, அடிக்கடி அதை நினைத்து பார்த்து கொண்டே இருப்பீர்கள். எங்கேயோ ஒரு இடத்துல அதே மாதிரி நம்பரை பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய அந்த பெருமூளை, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் மைண்டு அதை ஆட்டோமேட்டிக்காக யோசிக்கும். ஸோ இதுதான் விஷயமே. நீங்கள் ஏதாவது ஒரு வருஷத்தையோ ஏதோ ஒரு நம்பரை பார்க்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணணும், அதை நீங்கள் படிப்போடு ரிலேட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ரிலேட் பண்ணுறது ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது நீங்கள் அவுட் ஆஃப் த மைண்ட் இருந்தீங்கன்னா கஷ்டம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க, நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணணுங்கிற ஒரு வெறியோடு இருக்கிறவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? அது நம்ம தனியாக அதை மெனக்கடணுங்கிற அவசியம் இருக்காது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிக்கிறது மட்டுமே உங்களுடைய கான்சன்ட்ரேஷனாக இருந்துச்சு, வேறு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே உங்களுக்கு இல்லை, உங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லாக படிக்கிறதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது யாருமே சொல்லாமே உங்களுக்கு வந்துடும். எந்த வருஷத்தை பார்த்தாலும் 19 சுதந்திர உரிமைங்க, 1947 சுதந்திரம் வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி 1950 ஜனவரி 24 குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்க. ஜனவரி 26 என்ன பண்ணோம், குடியரசு தினத்தை கொண்டாடினோங்க. அதே மாதிரி அரசியலமைப்பு நிர்ணய சபையா 1949 நவம்பர் 26 இதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, 49 நம்ம 26 உங்களுக்கு சட்ட தினமாக அனுசரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 1946 டிசம்பர் 9 தான் உங்களுக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடந்திருக்கும். 1950 ஜனவரி 24 கடைசி கூட்டம் நடந்திருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் அடிக்கடி உங்கள் வாய்க்குள்ளே அசை போட்டு கொண்டே இருக்கணும். யாராவது ஒரு ஃப்ரெண்டு கிடச்சான்னா அவர் ரொம்ப பிளேடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி உங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தாலும் சரி, இல்லை யாராவது கிடைச்சாலும் சரி, வச்சு பிளேடை போட்டு விட்டுருங்க. வச்சு என்ன பண்ணுங்கள், திருப்பி அந்த வருஷத்தை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். உனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா இந்த வருஷத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. 1907 சூரத் பிளவு நடந்திருக்கு தெரியுமா. அதே மாதிரி 1906 தான் சுதேசி இயக்கத்தை தொடங்கினாங்க. முதல்ல 1916 தான் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினாங்க. முதல்ல கங்கை நதியில் நீராடி மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த ரவுல சட்டத்தை எதிர்த்து என்ன பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள வேண்டும். உங்களை சுற்றி இருக்கவங்கள்ட்ட என்ன பண்ணணும், அதை நீங்கள் அடிக்கடி அதை வெளிப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா என்ன பண்ணணும், நீங்கள் சொல்லி பார்த்தா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி ஒரே வருஷத்தில் நடந்த பல நிகழ்வுகளையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாடத்தை உங்களுக்கு ஆல்ரெடி முடிச்சிருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம செகண்ட் லெசன் நடத்த போகிறோங்க. செகண்ட் லெசன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விதத்தில் இருக்கும். பிகினராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கை தட்டு விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். நிறைய பேர் ஸ்கீம்ஸ் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்கீம்ஸ் 2 வீக்ஸ் 2 வாரத்துக்கான ஸ்கீம்ஸ் நம்ம திட்டங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த ஸ்கீம்ஸ் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. நான் ரெடி பண்ணால் தான் உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் இன்னும் ஒரு 3 டேஸில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம். ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சீக்கிரமே.
ஸ்கீம்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணிடலாம், சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதை பற்றி டோன்ட் ஒரி, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வீடியோக்கு நம்ம போகலாம், ஓகேங்களா. பாருங்கள், செகண்ட் பாடம். ஃபஸ்ட்டு பாடம் ஆல்ரெடி நடத்திட்டோம் ஹிஸ்ட்ரியில். ஸோ அதை இன்னும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணிடுங்க, அந்த வீடியோ பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு பாடத்தை ஆல்ரெடி நம்ம ரிலேட் பண்ணி நடத்தியாச்சு. அதே மாதிரி பாலிட்டி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் போயிட்டு இருக்குது. தமிழில் உங்களுக்கு வந்து 8வது வரைக்கும் புக் பேக் முடிச்சிருக்கிறோம். இன்னும் 2 வகுப்பு இருக்குது, ஓகேங்களா. அதுக்கு நம்ம டைம் எல்லாம் போயிட்டுருக்கு, அதையும் முடிச்சிருவோம், ஓகேங்களா. உங்களுக்கு சீக்கிரமே ரீசனிங் நடத்த போகிறோங்க, ஓகேங்களா. டோன்ட் ஒரி, அதையும் நம்ம சீக்கிரமே ஆரம்பிச்சிடலாம். இங்கே வாங்க, நம்ம இந்த பாடத்துக்கு போயிடலாம். பாடத்தோட ஹெட்டிங் பாருங்கள், காலனியத்துக்கு எதிரான இயக்கமும் தேசியத்தின் தோற்றமும். அதாவது வெள்ளைக்காரங்களுடைய ஆட்சிக்கு எதிராக என்னென்ன தேசிய இயக்கங்கள்லாம் உருவாச்சு, புரட்சிகள் உருவாச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. இதில் என்னென்னலாம் படிக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுடைய போராட்டம், அப்புறம் பழங்குடியினருடைய போராட்டம், அப்புறம் 57ஆம் ஆண்டு புரட்சி வெடிக்கிறதுக்கான காரணம் என்ன, இந்தியாவை ஆளக்கூடிய அவங்களுடைய அணுகுமுறையில் 57ஆம் ஆண்டு புரட்சி நடந்ததுக்கப்புறமா வெள்ளைக்காரங்க தங்களுடைய ஆட்சியில் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை படிக்க போகிறோம். தேசிய காங்கிரஸ் உருவாகிறதுக்கான காரணங்கள் என்ன, தொடக்க காலத்தில் தேசியவாதிகளுடைய அந்த பார்வை எப்படி இருந்துச்சு, 1905 வங்க பிரிவினைக்கு அப்புறமா ஆங்கிலேயர்களுடைய பிரித்தாளும் கொள்கை, ஓகேங்களா. அதுக்கப்புறமா உருவான சுதேசி இயக்கம், தன்னாட்சி இயக்கம். ஸோ இதுதாங்க பாடத்தை முதல்ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு முறை. ஒரு படம் பார்த்தோம்னா எப்படி ட்ரெய்லர் வருது, அந்த மாதிரி ஒரு பாடம் படிக்கிறப்ப ஒரு ட்ரெய்லர் தான் இந்த முதல் கற்றலை நோக்கங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு 5 பாயிண்ட். ஸோ இது தாங்க படிக்கிறதுக்கான உரிமையான ஒரு மெத்தடு, ஓகேங்களா. இதை வாட்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்னென்ன ஹெட்டிங் இருக்குன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கும். அறிமுகம், ஓகேங்களா. இந்த காலனி தேச இயக்கம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் விவசாயிகளுடைய பழங்குடியினர்களுடைய எதிர்ப்பு வெள்ளைக்காரங்களுடைய ஆட்சிக்கு எதிராக. அதுக்கப்புறமா விவசாயிகளுடைய கிளர்ச்சி, ஓகேங்களா. என்னென்ன கிளர்ச்சிலாம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயம். ஃபராசி இயக்கம் நடந்திருக்குது, ஃபராசி வகாபி கிளர்ச்சி நடந்திருக்குது, ஓகேங்களா. எப்படி விவசாயிகள் பழங்குடியின் எதிர்ப்பு நடந்துச்சுன்னு சொல்லி என்னென்ன காரணம்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஒன்று மறுசீரமைக்கான கிளர்ச்சி நடந்தது, மறுசீரமைக்கிறதுக்கான கிளர்ச்சி, சமய இயக்கங்கள் உருவானது, சமூக கொள்கைகள் உருவானது, மக்களுடைய கிளர்ச்சி, அதுக்கப்புறம் வருவாய் முறையில் ஏற்பட்ட மாற்றம், அதுக்கப்புறம் நிலத்தை வந்து குத்தகைக்கு விட்டது, இல்லை. இதெல்லாம் தான் கிளர்ச்சிகள் உருவாகிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், விவசாய கிளர்ச்சி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபராசி இயக்கம் உருவானது, அதுக்கப்புறம் வகாபி கிளர்ச்சி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வகாபி கிளர்ச்சி நடந்துச்சு, அதுக்கப்புறம் பழங்குடியினர் கிளர்ச்சிகள் வந்து உங்களுக்கு எதுக்காக நடந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னென்ன கிளர்ச்சிகள் வருதுன்னா, கோல் கிளர்ச்சி வருது, சந்தாளர் கிளர்ச்சி உங்களுக்கு வருது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு முண்டா கிளர்ச்சி வருது, ஓகேங்களா. ஸோ பழங்குடியினர் கிளர்ச்சி இவ்வளவு தான். ஸோ என்னென்ன படிச்சிருக்கோம், விவசாய கிளர்ச்சியில் ஃபராசி கிளர்ச்சி, வகாபி கிளர்ச்சி. அதே மாதிரி பழங்குடியினர் கிளர்ச்சியில் உங்களுக்கு என்னென்ன கிளர்ச்சி வருது, உங்களுக்கு சந்தாள் கிளர்ச்சி, கோல் கிளர்ச்சி, சந்தாள் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி வருகிறது. அடுத்த பாயிண்ட் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 1857 முதல் இந்திய சுதந்திர போர், அதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான காரணங்கள்னு சொல்லிட்டு ஆங்கிலேயருடைய இணைப்பு கொள்கை, அப்புறம் அவங்களோட வந்து கலாச்சாரத்தை, நம்ம இந்திய கலாச்சாரத்தை பாதிக்கிற மாதிரி பண்ண சில விஷயங்கள், ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து கழகம் ஏற்பட்டது, அதுக்கப்புறம் என்ன உருவாச்சு, கழகம் உருவான விதம், இல்லை, அதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய முதல் மாமன்னராக பகதூர் ஷா அறிவிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து உள்நாட்டு கிளர்ச்சிகள் நடந்தது, ஓகேங்களா. அப்புறம் இந்தியா எங்கெங்கெல்லாம் 57ஆம் ஆண்டு புரட்சி நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு மேப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷாருக்கு எதிராக யார் யாரெல்லாம் போராடினாங்க, அந்த போராட்ட வீரர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கிளர்ச்சியை வந்து எப்படி அடக்குனாங்க வெள்ளைக்காரங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்படிப்பட்ட பெரும் புரட்சி 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி எப்படி தோல்வி அடைந்தது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ நேரம் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு புரியுதா உங்களுக்கு? இந்த பாடத்துடைய அவுட்லைன் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு பாடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம எந்த மாதிரி அவுட்லைனில் வாசித்து அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய ஆண்டுகளை மட்டும் தனியாக தூக்கி அதை வச்சு நம்ம கதையை எப்படி ரிலேட் பண்ணி ரொம்ப ஈஸியாக ஒரு பாடத்தை படித்து ரொம்ப ஈஸியாக எப்படி ரிவிஷன் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு மெத்தடை தான் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், இப்போ உங்களுக்கு அவுட்லைன் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு பாடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு இன்ட்ரோ இப்படி தான் நம்ம வாசிக்கணும். அதே போல் அந்த பாடத்துடைய அவுட்டர் லைன் ஆஃப் சப் ஹெட்டிங்ஸை நம்ம இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், நம்ம ரிலேட் பண்ணி வாசிக்கணும். என்னென்னலாம் அந்த பாடத்துக்குள்ளே நம்ம படிக்க போகிறோம், ஸோ இல்லை அந்த பாடத்துக்குள்ளே இவ்வளவு தான் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், மைண்டில் கொண்டு வரணும், சரிங்களா. அதுக்காக தான் அதை வாசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த ஹெட்டிங் பாருங்கள், இந்தியா காலனியாக மாறுவது, இந்தியா வெள்ளைக்காரங்களோட காலனியாக மாறுவது. அதுக்கப்புறம் நிர்வாகத்தில் செய்யப்பட்ட மாற்றம், 57ஆம் ஆண்டு புரட்சிக்கு அப்புறமா நிர்வாகத்தில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அப்புறம் பிரிட்டிஷார் ஆட்சியோட கீழே விவசாயிகள் கிளர்ச்சி எப்படி நடந்துச்சு, என்னென்ன கிளர்ச்சிகள் நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இண்டிகோ கலவரம் ஃபஸ்ட்டு நடந்தது, இண்டிகோ கிளர்ச்சி. அதுக்கப்புறம் தக்கான கலவரம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, அந்த தக்கான கலவரத்தை தொடர்ந்து காலனி வெள்ளைக்காரங்களுடைய ஆட்சியில் நடந்த பொருளாதார சுரண்டலை எதிர்த்து கொடுக்கப்பட்ட விமர்சனங்கள் என்னென்ன, இல்லை
இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் தேசிய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேங்களா. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவானது, எப்படி உருவாச்சு, அது இந்திய தேசிய எழுச்சி எப்படி உருவானது. ஓகேங்களா. அதோடைய கண்டினியூட்டி தான் காலனி ஆட்சியில் ஏற்பட்ட பொருளாதார விமர்சனம், வெள்ளக்காரங்களுடைய ஆட்சி எதிர்த்து என்னென்ன விமர்சனம் பண்ணாங்க. சேம் டைம் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான போது என்னென்ன பத்திரிகைகள் உருவாச்சு, அதைத் தொடர்ந்து என்னென்ன பிற அரசியலமைப்புகள், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் அல்லாத பிற அரசியலமைப்புகள் என்னென்ன அமைப்புகள் உருவாச்சு அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. காலனி ஆட்சியில் ஏற்பட்ட பொருளாதார மாற்றம், இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து குறிக்கோள் என்ன, அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன, இல்லைங்களா, அதை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷாருக்கு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எவ்வளோ விசுவாசமாக இருந்தாங்க, அவங்கக்கிட்ட அவங்க வைத்த கோரிக்கைகள், காங்கிரஸுடைய கோரிக்கைகள் என்னென்ன. அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸுக்குள்ளேயே எப்படி தீவிர தேசியவாதம் உருவானது அப்படிங்கிற விதம். அப்புறம் வங்கப்பிரிவினை, அவங்க வங்கப்பிரிவினைன்ற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் என்ன ஆச்சு, இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தீவிரவாதிகள் ரொம்ப அதிகமாக வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, போராட ஆரம்பித்தாங்க. இந்து முஸ்லீம்கள்கிட்ட வந்து பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரங்க கொண்டு வந்தது தான் இந்த பிரித்தாளும் கொள்கையுடைய முதல் வடிவமான வங்கப்பிரிவினை. இல்லை, இந்து முஸ்லீம்களை பிரிக்கணுன்றதுக்காக. ஸோ அதை இப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரிவினைக்கு எதிராக இந்தியாவில் உருவான அரசியல் இயக்கங்கள், முக்கியமாக தன்னாட்சி இயக்கம், சுதேசி இயக்கங்கள். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்குறாங்க, வங்காளத்தில் அந்த வங்க பிரிவினை எதிர்த்து உருவான சுதேசி இயக்கம், புறக்கணிப்பு இயக்கம் 1905லேருந்து 1911 வரைக்கும் 4 காலகட்டங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் மிதவாத போக்கு, 2வது ஆக்கப்பூர்வ சுதேசி, 3வது தீவிரவாதம், 4வது புரட்சிகர தேசியவாதம். ஓகேங்களா. இந்த மாதிரி 4 விஷயமாக கொடுத்துட்டு அந்த 4 விஷயத்தையும் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படின்னா அதுக்கு கீழே என்னெல்லாம் வருது, மறைமுக எதிர்ப்பு, அந்த வங்க பிரிவினை எதிர்த்து மறைமுக எதிர்ப்பு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது, நெக்ஸ்ட்டு தீவிர தேசியவாதம் எப்படி உருவானது அப்படிங்கிறது, சுயராஜ்யத்தை குறித்து லால் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பண்ணாங்க. இதை தொடர்ந்து தன்னாட்சி இயக்கம் உருவானது. 1916 உங்களுக்கு என்ன உருவாகுது, தன்னாட்சி இயக்கம் உருவாகுது அன்னிபெசன்ட் அம்மையார்களால். அதுக்கப்புறமா வந்து திலகர், அப்புறம் நிறைய பேர் உருவாக்குறாங்க தன்னாட்சி இயக்கத்தை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தன்னாட்சி இயக்கத்துடைய குறிக்கோள் என்ன, அப்புறம் லக்னோ ஒப்பந்தம் எப்படி ஒப்பந்தம் போட்டாங்க 1916 இதுக்காக வந்து ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதுக்கப்புறம் இதற்காக பிரிட்டிஷார் கொண்டு வந்த பதில் நடவடிக்கைகள், பிரிட்டிஷார் வந்து என்ன பதில் நடவடிக்கைகள் லக்னோ ஒப்பந்தத்துக்கு எதிராக பண்ணாங்க. இவ்வளோதாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பாடத்துடைய ஹெட்டிங்லேயே உங்களுக்கு மொத்த பாடமும் ஒளிஞ்சிருக்கிறது. ஓகேங்களா. மொத்த ஹெட்டிங்கும் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குது. விவசாய கிளர்ச்சி, பழங்குடியின கிளர்ச்சியில் ஆரம்பித்து உங்களுக்கு அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானதுக்கு அப்புறமா எப்படி நம்ம வங்க பிரிவினை உருவானது, அப்புறம் விவசாய கிளர்ச்சி, பழங்குடி கிளர்ச்சிகளுக்கான காரணங்கள், 57ஆம் ஆண்டு புரட்சி, அதனால் இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன, அப்புறம் லக்னோ மாநாடு, தன்னாட்சி இயக்கம், சுதேசி இயக்கம், இவ்வளவு தான் இந்த பாடத்தில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹிஸ்ட்ரின்னு சொன்னோம்னா அதுக்கு போட வேண்டிய அவுட்லைன். ஃபஸ்ட்டு இந்த அவுட்லைன் நம்ம போட்டுட்டு தான் என்ன பண்ணணும், நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஹெட்டிங் மட்டும். இப்போ அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மொத்த பாடத்தையும் ஒரு முறை வாசிக்க வேண்டும். என்ன பண்ணணும், மொத்த பாடத்தையும் ஒரு முறை ஃபுல்லாக வாசிச்சிடணும், ஹெட்டிங் மட்டும் இல்லாமல். ஓகேங்களா. ஹெட்டிங் மட்டும் முதல்ல வாசிக்க வேண்டியது ஹெட்டிங்கு, நெக்ஸ்ட் நீங்கள் வாசிக்க வேண்டியது ஃபுல் பாடத்தையும். ஒரு முறை வாசித்து விட்டு என்ன பண்ணணும்னா இதுக்கான ஆண்டுகளை நீங்கள் இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். செகண்ட் பாடத்தை காட்டுறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் பாடம் அப்படின்னா வேலூர் புரட்சிக்கு அப்புறமா இதுதான் செகண்ட் பாடம். ஓகேங்களா. ஸோ பிளாசி போரில் உங்களுக்கு ஆரம்பிக்குது. முதல்ல வெள்ளைக்காரன் நம்ம இந்தியாவுக்குள்ளே அரசியல் ஆட்சி அமைக்க அடித்தளம் அமைத்த ஒரு போர், பிளாசி போர் ஆரம்பிக்குது. பார்த்தீங்களா. எந்த வருஷம், 1757 ஜூன் 23. ஓகேங்களா. 57 ஜூன் 23 உங்களுக்கு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வங்காளத்துடைய புதிய நவாப்பாக மீர் ஜாஃபர்கிட்டமிருந்து கம்பெனி என்ன பண்ணுது, 2,25,00,000 வாங்கிக்கிட்டு மீர் ஜாஃபர் என்ன பண்ணுது, வங்காளத்துடைய புதிய நவாப்பாக உட்கார வைக்கிது. நம்ம ஒரு நம்பரை கூட மிஸ் பண்ணியிருக்க மாட்டோங்க. எங்கெங்கெல்லாம் அது வந்து ஆண்டுகள் மட்டும் கிடையாது, ஆண்டுகள், தேதிகள், அமௌண்ட்டு, இது போக எங்கேயாவது சின்ன சின்ன வார்த்தைகள் நம்பரில் வந்தாலே என்ன பண்ணிடணும், அதை நம்ம நோட் பண்ணி வச்சிடணும் தனியாக. அப்போ தான் நமக்கு மறந்து போகாது. பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்கள். பிளாசி போர் 1757 ஜூன் 23. வங்காளத்துடைய புதிய நவாப்பாக மீர் ஜாஃபர் வந்து உருவாகிறதுக்கு கம்பெனிகிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க, கம்பெனி 2,25,00,000 வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபராசி இயக்கம் உருவானது 1818. ஓகேங்களா. வங்காளத்துடைய கிழக்கு பகுதியில் சாஜி சரியத்துல்லா என்பவருடைய தலைமையில் உருவாச்சு. ஓகேங்களா. இதுதான் நோட்ஸ் எடுக்கிறதுக்கான விதமும் இதுதான். ஓகேங்களா. 1839 இவர் மறைஞ்சதுக்கப்புறமா அவருடைய மகன் டூடுமியான் என்ன பண்ணார், தலைமை ஏற்றார். அப்புறம் 1840 to 50 உங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஜமீன்தாரி பயிரிடுவோருக்கு இடையில் மோதல் ஏற்பட்டது. 1862 உங்களுக்கு டுமியான். இது எல்லா ஆண்டுகளையும் ஞாபகம் வச்சுக்கணுமா சார் அப்படின்னா தேவை கிடையாது. முக்கியமான ஆண்டுகளை ஞாபகம் வச்சுருந்தா போதுமானது. அப்புறம் எதுக்கு சார் நீங்கள் எல்லா வருஷத்தையும் எழுதி வச்சுருக்கீங்கன்னா நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதுக்கு தான். ஏன்னா நீங்கள் திருப்பி உட்காந்துக்கிட்டு மொத்த பாடத்தையும் வாசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது.
ஒரு 4, 5 வாட்டி படிச்சிட்டீங்க, ஒரு 4 வாட்டி அந்த ஹிஸ்ட்ரி பாடத்தை நீங்கள் வாசிச்சிட்டீங்க இல்லை, அதுக்கப்புறமா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்போ ஜஸ்ட் இந்த ஆண்டுகளை பார்த்துட்டு கதையை நீங்களே சொல்லி பார்த்தீங்கன்னா போதும், டக்கு டக்கு டக்குன்னு எல்லா பாயிண்ட்டும் ஓடியாந்துடும். நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது கதையை திருப்பி திருப்பி. ஓகேங்களா? 1862 டுடுமியான் மறைஞ்சதுக்கப்புறமா 1870 இந்த ஃபராஸ் இயக்கத்துக்கு என்ன பண்ணுறாங்க, நோவாமியான் தலைமையாக இருக்கிறார். அவ்வளோதான் விஷயமே. அடுத்து வகாபி கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் 1827 எங்கன்னா வங்காளத்தின் பரசத் அப்படின்ற இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. டுமீர் அப்படிங்கிறவர் தான், டுமீர் இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, தலைமை ஏற்றிருக்காரு வகாபி கிளர்ச்சிக்கு. இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா 1831 நவம்பர் 6 புர்னியா நகர் தாக்குதலில் என்ன பண்ணிட்டாங்க, டுமீரை ஆங்கிலர் ஆட்சியில் வந்து இந்த ஆங்கிலர் ஆட்சியிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றோம் அப்படின்னு அறிவிச்சாப்பில் யார், டுமீர். இதை கேட்ட உடனே வெள்ளைக்காரனுக்கு கோவம் வந்துருச்சு. டுமீரை கூட்டு போய் டுமில் சுட்டுட்டானுங்க. நரிக்கல் பெரியாவுக்கு 50 வீரர் அனுப்பி என்ன பண்ணிட்டாங்க, டுமீரை கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் என்ன கிளர்ச்சி, வகாபி கிளர்ச்சி. அடுத்து பாருங்கள் கோல் கிளர்ச்சி 1831 to 32. இது எங்கே சார் நடந்துச்சு, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசாவில் நடந்துச்சு சார். ஜார்க்கண்ட் சோட்டா நாக்பூர், ஒடிசா வந்து என்னது சிங்பூ அப்படின்னு இடத்துல நடந்துச்சு சார். சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூர் இடத்துல நடந்துச்சு சார். இவ்வளோ தான் என்னது கோல் கிளர்ச்சியை பொறுத்த வரைக்கும். இதோடைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நமக்கு எங்கே இருக்கும், 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கும். இந்த கிளர்ச்சிகளுடைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கும். நம்ம 10th ஹிஸ்ட்ரியை முடிச்சுட்டு சீக்கிரமே நம்ம 12th ஹிஸ்ட்ரியும் பார்ப்போம். அங்கே நம்மளுக்கு இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 10th புக்கில் இவ்வளோ தான் பாயிண்ட் இருக்குது. சந்தாலர் கிளர்ச்சி பாருங்கள் 1854 பீர்சிங் அவர்களுடைய தலைமையில் சமூக கொள்ளை நடந்திருக்கும். 1855 சித்து மற்றும் கனு அவர்களுடைய தலைமையில் கடவுளிடமிருந்து எங்களுக்கு தேவ செய்தி கிடைத்து விட்டது, எதிரிகளுடைய குண்டுகள் நீராக மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு முழங்க ஆரம்பிக்கிறார்கள் சித்து மற்றும் கனு. ஓகேங்களா? எப்போ முழங்குனாங்க, 1855 ஜூன் 30 முழங்குறாங்க. அதுக்கப்புறம் 1855 ஜூலையில் வெளிப்படையாக கிளர்ச்சி நடக்கிறது. ஸோ இவ்வளோ பெரிய கிளர்ச்சி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை அடக்குவதற்காக வெள்ளைக்கார அரசாங்கம் வருகிறது. 15லேருந்து ஒரு 25,000 பேர்த்தை சுட்டு கொள்றானுங்க. சந்தல் பர்கானா அப்படின்னு ஒரு தனி மண்டலமே உருவாகுது இந்த கிளர்ச்சிக்கு அப்புறமா. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் பாயிண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்களா உங்களுக்கு ஆண்டுகளாக தான் வரும். இந்த ஆண்டுகளை நீங்கள் வாசிட்டிங்கனாலே மொத்த கதையும் உங்களுக்கு கடகடன்னு ஓடி வந்துடும். அடுத்த பாயிண்ட், அடுத்த கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சிங்க 1890 உங்களுக்கு பழங்குடியினரை வந்து இடம்பெற செய்து அவர்களை கட்டாய தொழிலாளிகளாக மாட்டினாங்க வெள்ளைக்காரங்க. ஓகேங்களா? அதை எதிர்த்தார்கள் நமது தலைவர்கள். எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கட்டாய தொழிலாளர்கள் ஆக்குறீங்களான்னு எதிர்த்தாங்க 1890. அதை ஏற்று நம்ம ஒரு தலைவன் உருவாகிறார். அதான் பிர்சா, கடவுளின் தூதர் தன்னை அழைத்து கொண்டவர். 1900 பிர்சா முண்டா அவர் தான் என்ன பண்ணார், எதிர்த்து போராட்டம் பண்ணுறாரு. அவரை தூக்கி என்ன பண்ணிடுறானுங்க, ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. சரிங்களா? அங்கேயே அவர் இறந்தும் போயிடுறாரு. கடைசியாக 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் இயற்றப்பட்டு பழங்குடியினர்களுடைய அந்த நிலத்துக்குள்ளே வெள்ளைக்காரன் வேறு யாருமே உள்ளே நுழையக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டது. 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் வச்சுங்க. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் முண்டா கிளர்ச்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் 1857 புரட்சி. அடுத்த பாயிண்ட் வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1824 கல்கத்தாவில் பராக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியே பர்மாவுக்கு போக மறுத்துட்டாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய இந்தியர்களை கடல் வழியாக கூட்டிகிட்டு போயிட்டு பர்மாவில் வேலை பார்க்க வைக்கலான்னு பிளான் பண்ணானுங்க வெள்ளைக்காரங்க. ஆனால் நம்ம வேலுக்கு என்ன அச்சம்னா கடலை தாண்டி போனால் நம்ம வந்து ஏதாவது குற்றத்துக்கு ஆளாயிருவோம், சாமி குத்தத்துக்கு ஆளாயிருவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க நம்ம பசங்க போக மறுத்து விட்டார்கள். கடலை தாண்டி போகக்கூடாதுங்கிறது அந்த காலத்தில் என்னது எழுதி வைக்கப்பட்ட ஒரு விதியாக இருந்துச்சு. ஸோ அதை போக மறுத்துட்டாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம் இந்த புரட்சி நடைபெறதுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நடந்த முதல் புரட்சி. அதுக்கப்புறம் 1857 மே 11 மீரட்டில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் டெல்லி செங்கோட்டையை முற்றுகையிட்டனர் சொல்கிறாங்க. மீரட்டில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் என்ன பண்ணாங்க, டெல்லி செங்கோட்டையை முற்றுகையிட்டனர். இல்லை? ஸோ இந்த புரட்சி நடக்கிறதுக்கு நிறைய காரணம் சொல்லுவாங்க. இராணுவ காரணம், அரசியல் காரணம், சமூக சமய காரணங்கள், சீர்திருத்த இயக்கங்கள்னு சொல்லி பல காரணங்கள் இருக்கிறது 57 புரட்சிக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம படிக்கிறது ஆண்டுகள் ரிலேட்டடாக தான். அந்த ஆண்டுகளை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கதை ஓடியாந்துடும் கடகடன்னு. ஸோ 57 மே 11 மீரட்டில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் டெல்லி செங்கோட்டையை முற்றுகையிட புறப்படுறாங்க. 57 ஜூன் மாதம் உங்களுக்கு. ஓகேங்களா? 1957 ஜூன் மாதம் டெல்லி, மீரட், ஆக்ரா, அலகாபாத், ரோஹில்கண்ட், பனாரஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க வெள்ளைக்காரங்க அவங்க கண்ட்ரோலுக்கே திருப்பியும் கொண்டு வந்துட்டானுங்க. ஒரு மாதம் கூட போராட்டம் நீடிக்கலை. ஓகேங்களா? 58 லண்டன் டைம்ஸ் பத்திரிக்கையில் வில்லியம் ஹோவர்ட் ரசல் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, நீல்ஸ் அப்படின்றவருடைய ஒரு சிப்பாயோடைய அணிவகுப்பு, அதாவது நீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரங்களுடைய அந்த இராணுவத்தில் இருந்த ஒரு ஆள் தான் நீல்ஸு. அவர் என்ன பண்ணார்னா அலகாபாத் டு கான்பூர் வரைக்கும் கிட்டத்தட்ட 42 பேர்த்த தூக்கி தூக்கில் போட்டிருக்கான். 12 பேருடைய மூஞ்சி சரியில்லைன்னு சொல்லி சுட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து கர்னல் நீல்ஸ் அணிவகுப்புன்னு சொல்கிறாங்க. ரோட்டில் போகிறப்பெல்லாம் யாரெல்லாம் அவரை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணியிருக்கான், தூக்கில் போட்டிருக்கான். இது வந்து 58 நடந்த ஒரு நிகழ்வு. இதை குறித்து வில்லியம் ஹோவர்ட் ரசல் குறிப்பிட்டிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்த வருஷம் பாருங்கள் 58 நவம்பரில்
இந்திய அரசு வந்து சட்டம் நாடாளுமன்றம் வந்து ஏற்றுக்கொண்டு பிரிட்டிஷாருடைய நேரடி ஆட்சி 58ஆம் ஆண்டு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த 57ஆம் ஆண்டு புரட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. கடைசி 1858 நவம்பரில் இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று நாடாளுமன்றத்தில் இங்கிலாந்துடைய பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து இந்தியாவுடைய முழு கட்டுப்பாட்டையும் பிரிட்டிஷார் என்ன பண்ணிட்டாங்க, நேரடி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இல்லைங்களா, விக்டோரியா மகாராணி தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. இதை கூட நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி என்ன சொல்லியிருப்பார், இதை இந்தியாவின் உரிமை மற்றும் சுதந்திரத்திற்கான மகா சாசனம் சொல்லியிருப்பார். விக்டோரியா மகாராணியுடைய அறிக்கை வெளியானது 1858 நவம்பர் 1. இதை வந்து அலகாபாத்தில் உங்களுக்கு வெளியாகிருக்கும். ஓகேங்களா, கானிங் பிரபு வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா, அடுத்த வருஷம் பாருங்கள் இது வந்து அடுத்து பார்க்க போகிறது என்ன, கிளர்ச்சி தான். அது அடுத்து ஒன்றது விவசாய கிளர்ச்சிகள் நிறைய நடக்கும். பாருங்கள் வருஷம் மட்டும் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கோம்னு. 1859 உங்களுக்கு இண்டிகோ கிளர்ச்சி, அதாவது கருநில சாயம் சொல்லப்படுற அந்த அவுரியை பெயரிட சொல்லியிருப்பாங்க. அதை எதிர்த்து மக்கள் போராடியிருப்பாங்க. அதான் இண்டிகோ கிளர்ச்சி 1859. 1875 உங்களுக்கு தக்கான கலவரம் 30 கிராமங்களில் நடந்திருக்குங்க. தக்கான கலவரம் 1875 உங்களுக்கு நடந்திருக்கு 30 கிராமங்களில். அதுக்கப்புறம் சென்னை வாசி சங்கம் 1852. இல்லை இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது வருஷங்கள் எல்லாத்தையும், அதான் சொல்கிறேனே, நீங்கள் முதல்ல வருஷத்தெல்லாம் தூக்கி தனியாக எழுதுங்க காலக்கோடு மாதிரி, அதை திருப்பி திருப்பி வாசித்து பாருங்கள், அதைக்கடி உங்களை அசை போட்டுக் கொள்ளுங்கள், ஞாபகம் வந்துவிடும். அவ்வளோதான், இதெல்லாம் பெருசாக அப்படியே கம்பசூத்திரம்லாம் கிடையாது. ஓகேங்களா, அப்புறம் கிழக்கிந்திய அமைப்பு 1866. இல்லை சென்னை மகாஜன சபை 1884 மே 16. பூனா சர்வஜனிக் சபை 1870. பம்பை மகாஜன சங்கம் 1885. பம்பாய் கழகம் 1852. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் அமர்வு எப்போங்க நடந்துச்சு, 1885 டிசம்பர் 28 நடந்துச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி 1899 இந்தியாவின் வைஸ்ராய் கசன் பிரபு, இந்தியாவோட வைஸ்ராயாக கசன் பிரபு நியமனம் செய்யப்படுகிறார். வந்தவனையும் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, கல்கத்தா மாநகராட்சி சட்டம்னு ஒன்று கொண்டு வர. அதுக்கப்புறம் 1902 உங்களுக்கு பல்கலைக்கழக குழுன்னு ஒன்று போட்டிருப்பார். இல்லையா, 1902. அப்புறம் 1904 பல்கலைக்கழக சட்டம்னு ஒன்று கொண்டு வருவார். எல்லாமே கசன் பிரபு தான். அவர் தான் 1905 ஜூலை 19 என்ன பண்ணுவார், வங்க பிரிவினை அறிவிப்பார். 1905 உங்களுக்கு என்ன பண்ணுவார், வங்க பிரிவினையை அறிவிப்பார். அப்புறம் 1905 அக்டோபர் 16 வங்காளம் பிரிக்கப்பட்டது. அதிகாரப்பூர்வமாக என்ன பண்ணியிருக்கோம், பிரிக்கப்பட்டிருக்கோம். அதை துக்க நாளாக அனுசரித்து என்ன பண்ணுவாங்க, கங்கையில் நீராடி மக்கள் என்ன பண்ணுவாங்க, நாமக்கல் கவிஞருடைய அந்த பாட்டலை பாடிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, நடைபயணம் மேற்கொள்வார்கள். இல்லை, நாமக்கல் கவிஞருடைய பாடலை பாடிக்கிட்டு அந்த என்ன பாட்டு அப்படிங்கிறத தெரிந்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன பாடலை பாடிக்கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, நதிக்கரையில் நீராடி நடனம், அது ரோடு ஃபுல்லாக நடனம் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, பேரணி போயிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 1905 to 1911 வங்காள புறக்கணிப்பும் சுதேசி இயக்கமும். சுதேசி இயக்கத்தின் போது மொத்தம் 4 விதமான போக்குகள் காணப்பட்டது. நம்ம படித்தோம், ஆக்கப்பூர்வ சுதேசி, மிதவாத போக்கு, தீவிரவாத போக்கு, என்னது புரட்சிகரவாத போக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஒவ்வொரு போக்குக்கும் ஒவ்வொரு விதமான டெஃபினேஷன் சொல்லுவாங்க. மிதவாதிகள் அப்படிங்கிறவங்க வெள்ளைக்காரங்களை எதிர்த்து மனு போடுறது, இறைஞ்சிருது. ஓகேங்களா, அது மாதிரி ஆக்கப்பூர்வ சுதேசிங்கிறது என்ன பண்ணுவாங்க, அந்த சுதேசி பொருட்களை உருவாக்கக்கூடியது. ஓகேங்களா, அதாவது இப்போ ஆடை செய்வது, இந்த மாதிரி செய்கிறது, அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறதெல்லாம் ஆக்கப்பூர்வ. புரட்சிகரவாத போக்குங்கிறது என்ன பண்ணுறது, எதிர்த்து சண்டை போடுவதும் புரட்சிகரவாத போக்கு. ஓகேங்களா, மிதவாத போக்கு ஆக்கப்பூர்வ சுதேசி. ஓகேங்களா, தீவிரவாத போக்குன்றது கருத்துக்களை தீவிரமாக எதிர்ப்பது, அதாவது அந்நியர்களுடைய துணியை என்ன பண்ணுறது, வச்சு எரிக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் ரகுடாக நடந்துக்கிறது. புரட்சிகரவாத போக்குன்னா ரொம்ப ரகுடாக நடந்துக்கிறது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி 4 விதமான போக்குகளில் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 1906 சுதேசி இயக்கம் வந்து வேறு பாதையை நோக்கி திரும்பியதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சார் வேறு பாதை, சுதேசி இயக்கத்தை முதல்ல எதுக்கு சார் ஸ்டார்ட் பண்ணாங்க, சுதேசி இயக்கம்ன்றது வந்து எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த வங்க பிரிவினை எதிர்த்து உருவாக்கப்பட்டிருக்கும் சுதேசி இயக்கம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, சுதேசி அப்படிங்கிறது ஒரு சொந்த நாடு அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சுதேசி இயக்கத்தை என்னது தன்னாட்சி அப்படின்ற ஒரு பாதையை நோக்கி அதாவது சுதேசி இயக்கத்தை தன்னாட்சி இயக்கத்தையுடைய கருத்தை நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சிருப்பாங்க. சுதேசி அப்படிங்கிற பொருள் என்னது, ஒரு சொந்த நாடு. ஸோ டொமினியன் அந்தஸ்து கொடுங்க, அப்புறம் எங்களுக்கு வந்து அந்த பிரிட்டிஷ் பேரரசுக்கு உட்பட்ட சுயாட்சியை கொடுங்கள், எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க, அந்த சுதேசி இயக்கத்தை எடுத்துக்கொண்டு வேறு ஒரு மோட்டிவாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இது சுதேசி இயக்கம். நெக்ஸ்ட்டு 1916 to 18 தன்னாட்சி இயக்கம் உங்களுக்கு உருவாயிருக்கும். ஓகேங்களா, இன்னொரு இங்கிலீஷில் ஹோம் ரூல் இயக்கம்னு சொல்லுவாங்க, ஹோம் ரூல் இயக்கம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 1914 ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன் போரை அறிவித்தது. 1916 லக்னோ மாநாடு. ஓகேங்களா, ஏசி மஜும்தார் தலைமையாக இருப்பார்னு நினைக்கிறேன். இந்த லக்னோ மாநாடு ரொம்ப முக்கியமான மாநாடுங்க. ஓகேங்களா, 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாடு. ஏன்னா மிதவாதிகளையும் தீவிரவாதிகளையும் ஒன்றாக இணைத்தது தான். 1907 சூரத் பிளவுக்கு அப்புறம் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒன்றாக சேர்ந்திருப்பார்கள். அதே மாதிரி காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றாக சேர்ந்ததில் என்ன பண்ணியிருப்பாங்க, போராடியிருப்பாங்க லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில். அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு முதலாக காந்தியை சந்தித்தது இந்த மாநாட்டில் தான். 3 முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கும் இந்த 1916. நெக்ஸ்ட் பாருங்கள், தன்னாட்சி இயக்கத்துடைய முதல்
1916 ஏப்ரலில் திலகர் அவர்கள் தொடங்கியிருப்பார் தன்னாட்சி இயக்கத்தை. அப்புறமா 1916 செப்டம்பரில் உங்களுக்கு அன்னிபெசன்ட் அம்மையார் தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம அன்னிபெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்துக்கு முன்னாடியே ஒரு அமைப்பு தொடங்கியிருப்பாங்க. ஒரு 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 ட்ரெய்லர் மாதிரி. என்ன அமைப்புனா இந்திய புத்திரர்கள் சபை. ஓகேங்களா? புத்திரர்கள் சபை அப்படின்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருப்பாங்க அன்னிபெசன்ட் அம்மையார். அதுக்கப்புறம் தான் அதை தன்னாட்சி இயக்கம்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, பேரை மாற்றி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? 15 செப்டம்பரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தேசிய தன்னாட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்து தான் அந்த தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கும். தன்னாட்சி இயக்கத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா எதுக்குங்க, பிரிட்டிஷ் பேரரசுக்கு உட்பட்ட சுய ஆட்சி அப்படிங்கிறதான் அதோடைய நோக்கம். நீ மேலே இருந்துக்கப்பா, ஆனால் நாங்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட்டுக்குவோம்ப்பா, உங்களுக்கு கீழே தான் நாங்கள் இருக்கோம், ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், சுதந்திரமாக செயல்படுவோம். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் நம்ம அம்மா வந்து பிரிட்டிஷ்காரங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் வந்து இந்தியாக்காரங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம அம்மாவுடைய கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கோம், அப்பா அம்மாவுடைய கண்ட்ரோலில் இருந்தாலும் நம்ம சுதந்திரமாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு தன்னாட்சி இயக்கத்தை கேட்டிருப்பாங்க அன்னிபெசன்ட் அம்மையார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், 1916 லக்னோ மாநாட்டில் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ரெண்டுமே என்னது தன்னாட்சி வேண்டுவதை ஏற்றுக்கொண்டது. தன்னாட்சி இயக்கத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, ரெண்டு பேருமே ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. கடைசியாக இது அடிப்படையாக வச்சு 1919 உங்களுக்கு மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கும். 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க. உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம், மேக்ஸிமம் என்ன பண்ணிட்டோம், உங்களுக்கு இயரை ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு கதையும் சொல்லிட்டேன், மேக்ஸிமம் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு கதையும் சொல்லிட்டேன். சரிங்களா? இதை நீங்கள் புக்கை படித்து விட்டு மீண்டும் இதை ஒரு முறை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு கடவென்ற அனைத்து பாயிண்ட்டும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஞாபகம் வரும். இது சார் ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ மட்டும்தான் பாயிண்ட் இருக்கா சார், இதுக்கு மேலே பாயிண்ட் இல்லையா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாயிண்ட் இருக்குங்க. ஆனால் நான் உங்களுக்கு நடத்தியிருக்குது ஒன்லி இயர் பேஸ்டு. என்னென்ன வருஷங்கள் வருது, அதுக்கு என்னென்ன தகவல்கள் வருது, நான் வருஷத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் தகவல்கள் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். இது போக இந்த பாடத்துக்குள்ளே தகவல்கள் இருக்கிறது. எந்த மாதிரி தகவல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், நானே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள் தக்கான கலவரம் 1875 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷத்தை நீங்கள் அதோட ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். ஆனால் மொத்த கதையும் நீங்கள் வாசிச்சிடணும். எப்படி சார் வாசிக்கிறது, ஒன்றும் கிடையாது. இப்போ 1875 மேலே உங்களுக்கு தக்கான கலவரத்தை நடத்தியிருக்கிறாங்க. எதுக்கு சார் நடத்தினாங்க, எங்கே சார் நடத்தினாங்க, ஒன்றும் கிடையாது. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். எங்கே நடத்தினாங்க, எதுக்கு நடத்தினாங்க, யார் நடத்தினாங்க, என்ன கிளைமேக்ஸ், இதுதான் கதையே. 1875 மேலே நடத்தியிருக்கிறாங்க. எதுக்கு நடத்தியிருக்காங்க, வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கு எதிராக பூனாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூஃபான்ற கிராமத்தில் இந்த கலவரம் வெடிச்சிருக்கு. வட்டிக்கு பணம் கொடுக்கறதுக்கு எதிராக என்ன பண்ணியிருக்காங்க, பூனா கிராமத்தில் பூனாக்கு பக்கத்தில் சூஃபான்ற கிராமத்தில் இந்த கலவரம் வெடித்திருக்கிறது. பூனாவில் மட்டும்தான் வெடிச்சிச்சா, இல்லை, பூனா, அகமது நகர், இந்த மாதிரி 30 கிராமங்களில் இந்த கலவரம் வெடிச்சிருக்குது. முக்கியமாக குஜராத்தில் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கள எதிர்த்து தான் இந்த கலவரம் நடந்திருக்கிறது. ஓகேங்களா? விவசாயிகள் என்ன பண்ணாங்க, வரியை நேரடியாக வெள்ளைக்காரங்களுக்கு செலுத்த வேண்டிய கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. இல்லா, அதிக வட்டிக்கு கடன் கொடுத்தாங்க. இதனால் தங்களுடைய நிலத்தை இழந்தாங்க. நிலத்தை என்ன பண்ணாங்க, வெள்ளைக்காரங்க கிட்ட இழந்தாங்க. அந்த நிலத்தை வச்சுக்கிட்டு வெள்ளைக்காரங்க என்ன பண்ணி அதை ஏலம் விட்டு என்ன பண்ணேன், அது மூலமாக சம்பாதிச்சான். ஸோ இதுதான் விஷயமே, இதுதான் பாயிண்ட்டே, உண்மை கிடையாது. ஓகேங்களா? இவ்வளோ தான் பாயிண்ட்டு. ஸோ இதை எதிர்த்து அவங்க போராடினது தான் தக்கான கலவரம். ஓகேங்களா? ஆண்டுகளை பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம நடத்தியிருக்கோம். ஓகேங்களா? மிச்சத்தை நம்ம நடத்தலை. அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸ் பாருங்கள், உங்களுக்கு இந்த வருஷத்தெல்லாம் நமக்கு தனியாக காமிச்சிட்டோம். கிழக்கிய அமைப்பு, சென்னை மகாஜன சபை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு நம்ம வருஷத்தை தனியாக காமிச்சிட்டோம். இந்த கதையை ஒரு வாட்டி வாட்சி விட்டுட்டு அந்த வருஷத்தை வச்சு நீங்கள் கதையை சொல்லி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இல்லைங்களா? அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணும், முழு ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சொல்லலாம். இதுதான் ஒரு புத்தகத்தை படிப்பதற்கான முறை, இதுதான் நோட்ஸ் எடுப்பதற்கான முறை, இதுதான் ரிவிஷன் எடுப்பதற்கான முறை, இதுதான் ஹிஸ்ட்ரியை எளிதாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கான ஒரு முறை. இந்த மாதிரி எந்த ஒரு ஹெட்டிங்கை நீங்கள் வச்சுக்கிட்டாலும் அதுக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? இவ்வளோ தான், மொத்தம் செகண்ட் பாடமே முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு 3வது லெசனும் படிப்போம். ஓகேங்களா? 3 சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிகினராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணிக்கங்க, ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.